செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. MRF கேட்டில் தொழிலாளர்கள் கூடுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திருவொற்றியூர் CITU அலுவலகம் தொழிலாளர்கள் போராட்ட களமாக மாற்றம். போராட்டத்தை விரிவாக்க வடசென்னை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. திருவொற்றியூரில் அமைந்துள்ள MRF நிறுவனம் எந்த அறிவிப்பும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு கடந்த செப்டம்பர் 12 கதவடைப்பு செய்து தொழிலாளர்களுக்கு வேலை மறுத்து வருகிறது. தொழிலாளர்கள் தினமும் கேட்டில் கூடி வேலை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திடீரென்று இரவு தொழிலாளர்கள் கேட்டில் கூட தடையாணை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. தொழிற்சங்கம் கேவியட் பதிவு செய்திருந்தும் உயர்நீதிமன்றம் தொழிற்சங்கத்தின் கருத்தை கேட்காமல் தடையாணை விதித்துள்ளது. இதனால் கேட்டில் தொடர் போராட்டம் நடத்த காவல்துறை மறுத்தது. இதனால் ஆலையின் அருகில் உள்ள CITU அலுவலகம் அருகிலிருந்து போராட்டத்தை தொடர்வது என தொழிலாளர் சங்கம் முடிவு செய்தது. CITU அலுவலகம் போராட்ட களமாக மாறியுள்ளது. போராட்டத்தை விரிவுபடுத்த வடசென்னை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் கூடி விவாதித்தது. கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சேகர், CITU வடசென்னை மாவட்ட செயலாளர் குப்புசாமி, AITUC தலைவர்களில் ஒருவரான சம்பத், திருவொற்றியூர் பொது தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் KR முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகள் கூட்டத்தில் கீழ்காணும் முடிவுகள் எடுக்கப்பட்டது. அனைத்து சங்கங்களும் MRF தொழிலாளர்களின் நியாயமான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழ்நாடு முதல்வர் தலையிட வேண்டும் என முதல்வருக்கு மனு கொடுப்பது. செப்டம்பர் 22 ராஜரத்னம் விளையாட்டரங்கில் நடைபெறும் அனைத்து சங்க ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்பது. செப்டம்பர் 27 மாலை 4 மணிக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்துவது. கூட்டமைப்பு சார்பாக ஆதரவு துண்டறிக்கை, போஸ்டர், வாயிற் கூட்டங்கள் நடத்துவது, மனித சங்கிலி போராட்டம், திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் பேரணி பொதுக்கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டது. CITU அந்த தொழிலாளர்களுக்கான